தோழர்களே வணக்கம். எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொளி காட்சியின் 13வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தோழன் நரசிம்மன். நன்றி. நாம் சென்ற வாரம் 12வது பகுதியிலே சிஜிஹெச்எஸ்ஸில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பெறுவது எப்படி என்பதை பற்றி விவரித்திருந்தோம். அதற்கு பல தோழர்கள் பாராட்டுதல்களை தெரிவித்திருந்தார்கள், கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். நாகையில் கே காளிதாஸ் என்ற ஒரு தோழர், அந்த நாகை கிளையினுடைய நமது ஏஐபிஎஸ்என்எல் பிடபிள்யூஏ கிளையின் கிளை செயலர், அவர் நமக்கு முதலே 1வது பகுதியிலிருந்தே நமது வீடியோக்களை பார்த்துவிட்டு தமது கருத்துக்களையும் பாராட்டுதல்களையும் தொடர்ந்து அனுப்பி கொண்டு வருகின்ற தோழர். அந்த தோழர் மிக நல்ல தோழர், மிக சுறுசுறுப்பான ஒரு தோழர். அந்த தோழர் இந்த காட்சியை பார்த்துவிட்டு மிக உபயோகமாக இருந்தது, நன்றாக இருந்தது என்று பாராட்டிவிட்டு ஒரு சிறிய கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதாவது, நீங்கள் இதை கம்ப்யூட்டர் மூலமாக வெப்சைட்டில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பெறுவது எப்படி என்பதை பற்றி விவரித்திருக்கிறீர்கள். இதை நமது மொபைல் ஃபோனிலேயே ஆண்ட்ராய்டு ஆப்பின் மூலமாகவே இது நாம் செய்து முடிக்க முடியும் என்று ஒரு சிறிய கருத்தினை தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு நமது நன்றி, பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே நான் இந்த ஆப்பின் தான் பயன்படுத்தி கொண்டு வருகின்றேன். எனது சிஜிஹெச்எஸ் அப்பாயின்மெண்ட் எல்லாவற்றையும் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பின் மூலமாகத்தான் செய்து வருகின்றேன். நாம் என்ன நினைத்தோம் என்று சொன்னால், முதலில் அதை தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு இதை பற்றி நமது மொபைல் மூலமாக சிஜிஹெச்எஸ் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பெறுவது எப்படி என்பதை பற்றி ஒரு தனியாக அடுத்த வாரம் வெளியிடலாம் என்று நினைத்திருந்தோம். அதற்குள் அந்த தோழர் நமக்கு அதை நினைவுபடுத்தி இருக்கிறார். அதற்கு மிகவும் நன்றி. அந்த தோழர் நமது காணொலி காட்சிகள் வீடியோக்களை அவர்களுடைய கிளையில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் அனுப்புவது மட்டுமல்லாமல் அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள தோழர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் அதை பயன்படுத்துமாறு செய்து கொண்டு வருகின்றார். அவருடைய செயலுக்கும் அவருடைய நிலைப்பாடுகளுக்கும் நமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இப்பொழுது நாம் சிஜிஹெச்எஸ்ஸில் ஆண்ட்ராய்டு ஆப்பின் மூலமாக சிஜிஹெச்எஸ்ஸில் ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட் பெறுவது எப்படி என்பதை பற்றி விளக்க இருக்கின்றோம். இதற்கு முக்கியமாக நாம் நமது மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோடு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அந்த பிளே ஸ்டோரில் சிஜிஹெச்எஸ் என்று ஒரு ஆப் இருக்கிறது. அந்த ஆப்பை தேடி அதை நாம் டவுன்லோடு செய்து நமது மொபைலில் இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். அதை எப்படி, அதற்கு பிறகு அதை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பெறுவது எப்படி என்பதை பற்றி நாம் கீழே விளக்க இருக்கின்றோம். கொஞ்சம் பக்கத்திலே இருக்கின்றோம். இந்த இடத்திலே நீங்கள் சர்ச் என்ற இடத்திலே கிளிக் செய்துவிட்டு அந்த சர்ச் பகுதியிலே சிஜிஹெச்எஸ் என்று ஆப் என்று கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த மை சிஜிஹெச்எஸ் என்ற அந்த ஆப் அங்கே தோன்றியிருக்கும். அந்த ஆப்பை நாம் ஏற்கனவே இன்ஸ்டால் செய்து விட்டதனால் நீங்கள் அதை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது அதை ஓப்பன் மட்டும் செய்கின்றேன். இப்பொழுது அந்த மை சிஜிஹெச்எஸ் என்ற ஆப்பை நான் இன்ஸ்டால் செய்துவிட்டேன். அது இங்கே இருக்கிறது. அந்த ஆப்பை நாம் கிளிக் செய்து விட்டோம் என்று சொன்னால் முதலில் அது நமது பெனிஃபிஷியரி ஐடி என்னவென்று கேட்கும். இந்த பெனிஃபிஷியரி ஐடி என்பது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சிஜிஹெச்எஸ்ஸினுடைய கார்டினுடைய நம்பர் தான் அது. அந்த கார்டை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும்.
என்னுடைய கார்டினுடைய நம்பரை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். பிறகு நம்மளுடைய மொபைல் நம்பரை அந்த இடத்திலே பதிவு செய்தோம் என்று செய்துவிட்டு பிறகு கெட் ஓடிபி என்ற ஓடிபியை நாம் அழுத்தினோம் என்று சொன்னால், தோழர்களே, அந்த என்டர் ஓடிபி என்று நான் கொடுத்தவுடன் எனக்கு வேற ஒரு பக்கம் திறந்திருக்கிறது. இந்த பக்கத்திலே என்டர் ஓடிபி என்ற இடத்திலே அந்த வருகின்ற ஓடிபியை நாம் பதிவு செய்ய வேண்டும். அந்த ஓடிபிக்காக நாம் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஓடிபி வந்துவிட்டது. இப்பொழுது அந்த ஓடிபியை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். பதிவு செய்த பிறகு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் என்ற கட்டத்தை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால், நமது மொபைல் நம்பருக்கு நாம் சிஜிஹெச்எஸ்ஸிற்காக ஒரு பின்னை நாம் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த புதிய பின்னை நாம் ரிஜிஸ்டர் செய்து கொள்ள வேண்டும். அதை நாம் இப்பொழுது பதிவு செய்கின்றோம். எம்பின்னின் ஒரு ஆறு இலக்க எம்பின்னை நாம் பதிவு செய்ய வேண்டும். 1 2 3 4 5 6 என்று ஒரு எம்பின்னை நாம் பதிவு செய்துவிட்டு கன்ஃபார்ம் நமது 1 2 3 4 5 6 என்று மறுபடியும் பதிவு செய்துவிட்டு அந்த மெசேஜ் ஒன்று வந்துவிடும், எம்பின் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி என்று. இதை ஓகே கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், தோழர்களே, இப்பொழுது புக்கிங் அப்பாயின்மெண்ட் ஃபார் எஸ் நரசிம்மன் என்ற பக்கத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே அதை கேட்கின்ற சிட்டி என்ற இடத்தில் சென்னை என்றும், ஸ்பெஷாலிட்டி என்ற இடத்தில் நீங்கள் எந்த ஸ்பெஷாலிட்டியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த உதாரணத்திற்கு ஜென்ரல் ஓபிடி என்றால் ஜென்ரல் டாக்டரையும், சுகர் டாக்டர் என்றால் மெடிசன் என்ற டாக்டரையும் நீங்கள் போட்டு தொடர்ச்சியாக போக வேண்டும். அடுத்தது உங்களுடைய வெல்னஸ் சென்டரை அதில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பிறகு செலக்ட் டாக்டர் என்ற இடத்தில் வரும்பொழுது நீங்கள் அந்த இருக்கக்கூடிய டாக்டர்களை நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால், தேதி என்ற ஒரு, தோழர்களே, இந்த இடத்திலே நாம் 17ஆம் தேதிக்கு டாக்டர் ரேவதி அவர்களிடம் அப்பாயின்மெண்ட்டை கேட்பதற்காக டயத்தை நாம் செலக்ட் செய்கின்றோம். செலக்ட் செய்த பிறகு ப்ரொசீட் டு அப்பாயின்மெண்ட் என்ற பட்டனை நாம் ப்ரெஸ் செய்ய வேண்டும். செய்துவிட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக ஒரு பக்கம் திறந்துவிடும். நரசிம்மன், மொபைல் நம்பர், சென்னை, ஸ்பெஷாலிட்டி, பெரம்பூர், டாக்டர் ரேவதி, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ற ஒரு நமது புக் செய்த பக்கத்தை காண்பித்து நீங்கள் அதை கன்ஃபார்ம் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு பட்டன் வரும். அந்த இடத்திலே நீங்கள் கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் என்று நீங்கள் அதை போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற ஒரு செய்தி வந்துவிடும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு டாக்டர் ரேவதி அவர்களை பெரம்பூர் வெல்னஸ் சென்டரிலே நேரடியாக அந்த நேரத்திற்கு உள்ளே செல்லலாம் என்ற இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த முறை நீங்கள் சிஜிஹெச்எஸ்ஸிற்கு டாக்டரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிமுறைகளின் மூலம் ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் பலனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த வாரம் இதே போல ஒரு புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன். நன்றி, வணக்கம்.